கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் எண்ணிக்கை தொழிற்சாலைக்குள் அதிகமாகிக் கொண்டே போனால் நிரந்தர தொழிலாளிகளுடைய போராட்ட வீரியம் குன்றி போகும். நீங்க எப்படி போராட முடியும்? எப்படி உற்பத்தியை நிறுத்த முடியும்? இதுதான் அவர்கள் சதி. அதே மாதிரி நீங்க சென்னை மெட்ரோ ரயில் ஒன்று இருக்குல்ல, அதான் நவீன தொழில். சென்னையினுடைய மிக நவீன தொழில் எதுனா அதுதான். இப்ப டிரைவர் இல்லாம ட்ரெயின் ஓட்டுறதுக்கு இப்ப ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அங்கே 65,000 கோடி ரூபாயில் வரக்கூடிய இரண்டாவது பேஸ் ஒரு நிரந்தர தொழிலாளி கூட வைக்க மாட்டோம் என்று அந்த நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. அதுக்கு உதயநிதி தான் மந்திரி அந்த தொழிற்சாலைக்கு. அரசு கம்பெனி, அரசு அலுவலகங்களிலே நாங்கள் செய்வோம் என்று அறிவிக்கிறார்கள். போக்குவரத்தில், மின்சாரத்திலே, ரயில்வேயிலே எல்லாவற்றிலும் செய்வோம் என்று அறிவிக்கிறார்கள். எவ்வளவு பெரிய உழைப்பு சுரண்டல், எவ்வளவு பெரிய கொடுமை. பள்ளிக்கூடத்திலே 18,000 ரூபாய் சம்பளம், நிரந்தர டீச்சருக்கு 70,000 80,000 சம்பளம். இப்ப வேலைக்கு எடுக்கிறவனுக்கு 18,000 ரூபாய் சம்பளம். கல்லூரியில கௌரவ விரிவுரையாளர், அவருக்கு பேரு கௌரவ விரிவுரையாளர், சம்பளம் 20,000 ரூபாய். என்ன நடக்க போகுது இந்த நாட்டில்? ஆகவே இப்படிப்பட்ட கொடுமைகள் அடுக்கடுக்காய் அடுத்தடுத்து நான் படிக்க வைக்கிற பிள்ளைகளுக்கு நிலைமை. நான் இப்ப இன்ஜினியரிங் முடிச்ச பிள்ளைக்கு உடனே ஒரு வேலை கிடைச்சிடும் என்று இப்ப இந்த வருஷத்துல உங்களால் நினைக்க முடியுமா? எல்லாம் கான்ட்ராக்ட் தான். ஆகவே இதுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்தை நாம் மண்டியிட வைத்தாக வேண்டும். அரசாங்கத்தின் கொள்கையில் மாற்றத்தை உண்டாக்கி ஆக வேண்டும். மாற தயாராக இல்லை என்றால் ஆட்சியையே மாற்ற வேண்டும், அரசாங்கத்தையே மாற்ற வேண்டும். அதற்குள்ள அரசியல் முனைப்பை நாம் முன்னெடுக்க வேண்டும். அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அதற்கேற்ற வகையிலே நாம் நம்முடைய போராட்டங்களை முன்னெடுப்பது.